திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவும் கூட என்ன எடுத்துக்க. நீ ஆட்சியில இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அவர் பையன் ஒண்ணு சொன்னா தெரியுமா? பையன் யாருங்க? சிபிராஜ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு தடவை 10 பேட்டி கொடுத்தா அது உங்களுக்கு தெரியல. எங்க அப்பா தினம் ஒரு நாளைக்கு மாத்திரை போடலன்னா ஏதோ உளர ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு மாத்திரை போடல போட்டுருக்கு. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி களப்பணிகள்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது தாவேக தரப்புல இருந்து? சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. ஒவ்வொரு ஆளா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கிறோம்ல. கர்மாஸ் போமரா. கர்ணாஸா? கர்ணாஸ் இல்லடா, கர்மாஸ். இப்படி இது வந்து ஒரு அநியாயமா தெரியலையா இது? எது? இந்த மாதிரி ஒரு மக்கள் பணி செய்யற ஒரு எம்எல்ஏவை அப்படி வீட்டுல போய் தூக்கிட்டு போற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? இப்படி என்ன தப்பு பண்ணிட்டாருன்ற வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. ரீல்ஸ் மூலம் ஆட்சிக்கு வந்த இந்த முதலமைச்சர் அவருக்கு பொறுக்காது. உடனே எல்லாத்தையும் அடக்குமுறை, அராஜகம் செய்கிறாங்க. அடக்குமுறை எங்களை எல்லாம் ஒடுக்க விடலாம் நினைக்கிறாங்க. ஆனா திமுகவை எந்த கொம்பனாலும் ஒடுக்க முடியாது. A few moments later. ராஜ்வாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. துப்பாக்கி முறையில மிரட்டுறாங்க. துப்பாக்கி முறையில ராஜ்வாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. மிஸ்டர் டேலக், என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பெரிய தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழியில இருந்து கீதா ஜீவன்ல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா கண்டன குரல், அதாவது ஜனநாயக குரலை நசுக்கிறீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன், உனக்கு தக்காளி சட்னி. நான் ஒரு பேச்சு கேட்குறேன். இப்போ ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு இதே மாதிரி எலும்பு உடைப்போம் அப்படின்னு ஒரு தாவேக நபர் சொல்லியிருந்தா இதை நீ நியாயப்படுத்தி பேசுவீங்களா? முடியாது. அது ரொம்ப தவறு இல்லை, அது பேசக்கூடாதுல்ல. இல்லை, இது ரொம்ப தவறுனதை விட இது நடக்கவே நடக்காது. ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள வரப்போறதும் கிடையாது. இப்போ நான் இங்க உட்காந்து இப்படி பண்றேன்னா அது என்ன அர்த்தம்? இப்போ உங்களை பார்த்து நான் உன்னை இப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இப்படின்னா நம்ம இப்படி சொன்னாருங்க, சொல்றாரு. என்ன அர்த்தம்? அதுக்கு உங்களை முடிச்சிருவேன்னு அர்த்தம், உங்களை க்ளோஸ் பண்றேன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? அதுக்கு Flashback. வைரல் ஆக்ஷன் போட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பி ஆயிடும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒருத்தன் இப்படி அநாகரிகமாக பேசுகிறான்னாக்கா அந்த நபரை கண்டிக்கணும். கட்சியில் இருக்கிற எல்லா நபரும் முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிற, அதனால தான் நீ காலையிலேயே கூட்டு போயிட்டோம். எங்கே கூட்டு போயிட்டோம் சார்? சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? எதுக்கு? அவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்ட்டு? அதாவது அவர் என்ன பண்ணார் இப்ப? அதாவது மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய தாவேகாவை பார்த்து கேள்வி கேட்டா உள்ள தூக்கி வச்சிடுவீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன பண்ணிட்டான் என் கட்சிக்கார? என்னையா பண்ணிட்டான்? அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். 50 பேர் சேர்ந்த ஆட்டோல என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க. துடிச்சு போறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். பாத்துட்டீங்களா? லைவ்ல போயிட்டு இருக்குது, துடிக்கிறாரு அவரு. லைவ்ல போயிட்டு இருக்குன்னா என்னது உசுரா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு வராரு, அவர் நியூஸ்ல வராரு. விடுங்க, எங்களை விடுங்க, உள்ள போய் பார்க்கணும், ஐயோ அம்மா கத்துறாரு அவர். நீ தான் 6 மாசத்துல ஆட்சி கழிச்சுன்னு சொன்னி, ஆட்சியை கழிச்சுட்டு கூட்டு போ. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. 6 மாசத்துல ஆட்சி கழிஞ்சுன்னு சொன்னீல, வீரவசனம் பேசினேல. RS பாரதி அதே மாதிரி நீ என்ன சொன்ன, ஒரு மேயர் கூட வரமாட்டீங்கன்னா மீசி எடுத்து பண்ணல. நீ மீசி எடுத்துட்டு பார்த்துட்டு போ. நீ 6 மாசம் ஆட்சியை கழிச்சு நீ கூட்டு போ. இப்போதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்து கிடக்குறீங்க அங்க உட்கார். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காது. லண்டன் போயிட்டு வந்திருக்காரு. ஏன் லண்டன் போனாரு? அவருடைய பேரன் பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்காரு. அவன் வாங்கிட்டு எப்பயோ வந்துட்டான் பேரன். இவர் ஏன் லண்டன் போனாரு?
அதுக்கு தான் போனேன். ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே விட மாட்டாங்களாம். கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் நடக்கலையே, நடந்தது தானே நீ கல்யாணம் மண்டபமாக போய் புலம்ப முடியும். அதனால் ஆடி மாதம் வரைக்கும் அப்படியே போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்துருக்காங்க. 10,000 தானே கையிருப்பு இருந்துச்சு, காசு பத்தலையா வந்துட்டார் திரும்ப. இவங்க ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போயா இன்றைக்கி ஒரு ஆளை தூக்கிட்டு போனவுடனே சுகர்ப்பா என்னையா அப்படின்ட்டு இருக்காங்க. சுகரு அப்படின்னு சுகர்ஸுக்கு மாத்திரை சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் புலம்புனாராம். டயபெட்டிஸ் பேஷண்ட் அவங்களை இப்படி கூட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகாம கொள்ளாம பேசும்போது டயபெட்டிஸ் பேஷண்ட் ஞாபகம் இல்லையா உனக்கு? செந்தில் பாலாஜி காலைல ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி ட்ரிப்ளிகேனில் போடணும். கூட துணைக்கு தனியாக போக கஷ்டமாக இருக்குனாரு. அவர் தம்பியும் தூக்கி இருந்துருக்குறோம். இப்போ அவரும் சேர்ந்து இப்போ கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாரு. துணைக்கு நான் தான், உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீ தான். இனிமேட்டு திருநியா திருடி அதுக்கப்புறம் அதை அப்படியே பழகுனியா, பழகி சொகுசாக இருந்தியா, அதே மாதிரி சாதியை வச்சு அரசியல் பண்ணியா, சாராயத்தை ஊற்றி அரசியல் பண்ணியா, காசை வச்சு அரசியல் பண்ணியா, இப்போ எல்லாரையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டேஷனில் கையெழுத்து போட வச்சு பழகி கொடுத்துருக்குறோம். இதுவே கஷ்டம்னா வழக்கத்தை மாற்றி ஜெயிலில் உட்கார வைக்க போகிறோமே. அதெல்லாம் என்ன பண்ண போகிற, பழகிக்க. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. யார் அந்த சார் அடுத்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு, வருவாங்க. கிட்னி திருடுந்த யார் லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு, வருவாங்க. கல்குவாரியில் வந்து பத்திரிக்கையாளர் கடத்தி கொண்டு போய் அடித்தவன் யார், அந்த லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வந்துக்கிட்டு இருப்பாங்க. மின்சாரத்துறையில் வந்து யார் ஊழல் பண்ணி வச்சிருக்கிறா, லிஸ்ட் அவுட் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா. அறநிலைத்துறையில் வந்து நிறைய விஷயம் காணாம போயிருக்கான், லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. பேரம் பேசின லிஸ்ட்ல எதுவும் நீங்கள் இல்லைல்ல? இல்லை கேட்டுக்கிறேன். அந்த பத்திரிகையாளர் போர்வையில் தான் சில பேர் பேசியிருந்தாங்க. ஏற்கனவே முக்தார்னு ஒரு ஆளத்தை பற்றி செஞ்சு சுற்றிட்டு இருந்தா, தூக்கிட்டாங்க. அவர் கூடயே சேர்ந்து ஒருத்தனை தூக்கி வச்சிருக்கிறோம், அடுத்து ஒவ்வொரு ஆளாக தூக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்க சபா இப்பவே கண்ணை கட்டுது. மேலதாளத்தோட வரவேற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பேண்டு வாசிக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இது பண்ணலாம். கூப்பிட்டு வந்தது யாரு? திமுக காரங்க. அங்க சேகர் பாபுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஓகே இன்னைக்கு வரவேற்கலாம், அவர் பேண்டு வாசிச்சுட்டு மூடிட்டு போங்கன்றாங்களா ஏர்போர்ட்ல? ஒரு பேண்டு வாசிச்சு நல்லா அழகா மேலதாளத்தோட அது வரவேற்கணும்ல ஒரு இதுவா பந்தாவா. இப்படி சேகர் பாபு ஏற்கனவே நீ செஞ்சுதான் ஒரு முச்சந்தில நிக்கிறார். ஞாபகம் இருக்கா? குளத்தூர்ல கூட்டு போய் கிளவியெல்லாம் கூப்பிட்டு வந்து குரூப் டான்ஸ் ஆட விட்டு நல்லா இருக்கா ஓகேவா கேட்டார்ல. அதோடைய விளைவில் அப்ப தோத்து போனது மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் செய்யலான்னு காத்து இருந்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா.